நம்ம தலைவர் இந்த டைலாக் சொல்லும்போது புரியல. அப்புறம் டீப்பாக யோசிக்கும் போது தான் புரிஞ்சுது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சில் தெரபிஸ்ட் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பவுண்ட்ரிஸ், கிரிக்கெட்டில் வர பவுண்ட்ரிஸ் இல்லைங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் கூட இருக்கிற பவுண்ட்ரிஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன். சைக்காலஜி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் தாங்க படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னு ஒரு பேப்பர் வரும். அதாங்க சினிமாலலாம் இன்ஜினியரிங்னாலே ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் வச்சு சுற்றுவாங்களே, அந்த பேப்பர். நான் இந்த பேப்பரில் இருக்கிற அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க் இது எல்லாமே யூஸ்வலாக அப்பப்போவே முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறம் ஜாலியாக சுற்றுறது தான் பிடிக்கும். அதனால் வேறு யாராச்சுக்கும் ஏதாவது ஒரு ஷீட் போடணும் அப்படின்னா கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன். யாராவது கேட்டாங்கன்னா நோ சொல்லாமல் முடிச்சு கொடுத்துருவேன். அப்போது செமஸ்டர் எண்டில் ஒரு 2-3 பேர் என்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 3-4 ஷீட் ஒவ்வொருத்தருமே கொடுத்தாங்க. நானும் என்னோடதை முடிச்சுட்டு நான் பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் ஒரு 12-1 மணி இருக்கும். சரி, ஓகே, யூஸ்வலாக இப்போலாம் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம், காலையில் பார்ப்போமோ மாட்டோமோ அப்படின்ட்டு நான் சரி போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போனால் அந்த பசங்க படம் பார்த்துட்ருக்கானுங்க. சரி, படம் தான் பார்க்குறீங்க, அசைன்மெண்ட் முடிச்சுட்டு தான் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா அதையும் முடிக்கலையாம். 9 மணிலேருந்து படம் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றானுங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அட பாருங்களா, நான் நல்லவனாக இருந்தது ஒரு தப்பாடா, இதுக்கு நான் என்னோடதை முடிச்சுட்டு நானும் ஒரு படம் பார்த்துருப்பேனே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் பவுண்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கும் தெரிய வந்தது. சைக்காலஜியில் பவுண்ட்ரிஸ்னால் என்னென்னா, நம்மளோட எனர்ஜி, டைம் அண்ட் எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளே போட்டுக்கிற கோடு தான் பவுண்ட்ரிஸ். இந்த கோடு ரொம்ப திக்காக இருந்தாலும் சரி, இல்லவே இல்லைனாலும் சரி, அது அன்ஹெல்தி பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுண்ட்ரிஸில் நிறைய விதமான பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் டைம். ஃபிசிக்கல் பவுண்ட்ரினா என்னென்னா, உங்களோட பர்சனல் ஸ்பேஸ், பேசிக்காக அவங்கள டச் பண்ணுறதோ இல்லை ஹக் பண்ணுறதோ இல்லை ஈவன் உங்களோட திங்ஸை உங்களை கேட்காம யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ்குள்ளே வரும். எமோஷ்னல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களோட மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அப்செட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயம் பிடிக்காமல் இருக்கும், ஸோ அதை செய்யாதீங்க, இது என்ன பாதிக்குது அப்படின்னு சொல்கிறது, அதுதான் எமோஷ்னல் பவுண்ட்ரி. டைம் பவுண்ட்ரி அப்படின்னா என்னென்னா, உங்களோட வேலை அண்ட் பர்சனல் லைஃப்க்கு பேலன்ஸ் தர்றது. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அப்போது உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது, உங்களால் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதில் அந்த டைம் பவுண்ட்ரிக்குள்ளே வரும். ஸோ பவுண்ட்ரி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரிசென்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஏன்டா இதை பண்ணணும், ஏன்டா இவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரிசென்ட் பண்ணணும். ஸோ போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, பவுண்ட்ரி இல்லாதப்போ உங்களுக்கு அந்த ரெசன்ட்மெண்ட் அதிகமாகி பேர்ன் அவுட் வர ஆரம்பிக்கும். நம்ம ஓவராக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி we will feel very much drained, unappreciated or underappreciated and taken advantage of. செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. மற்றவங்க என்ன வேணுமோ அதை பண்ணி நமக்கு என்ன வேணும் அப்படின்றதே நமக்கு தெரியாமல் போயிடும், நம்ம அதை மறந்துடுவோம். நெக்ஸ்ட், டாக்ஸிக் டைனமிக்ஸ். பவுண்ட்ரிஸ் இல்லாமல் ஆர் பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரிஜிடாக இருந்தது அப்படின்னா, நிறைய அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸ் லைக் கண்ட்ரோலிங் அதர்ஸ் ஆர் பீயிங் கண்ட்ரோல்டு பை அதர்ஸ், மேனிப்புலேஷன் ஆர் கோடிபெண்டன்சி கூட வரும். ஃபோர்த், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. கண்டிப்பாக
நீங்கள் ஓவர் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒர்க் இல்லாமல் மற்றவங்க ஒர்க்கையும் சேர்த்து பண்ணும்போதோ, இல்லை உங்களுக்கு பிடிக்காத சமயத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்களோ, இல்லை உங்களை வந்து உங்கள் கை பிடிக்கிறாங்களோ, இல்லை உங்களை தொடுறாங்களோ அப்படின்னும் போது கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வரும். நோ சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளேயும் ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகும். நான் இந்த இடத்துல இப்படி நோ சொல்லியிருக்கலாமே, இந்த வேலைக்கு நோ சொல்லியிருக்கலாமே, இந்த அசைன்மெண்ட்டுக்கு நோ சொல்லியிருக்கலாமே, இந்த இவங்க ஹக் பண்ண வரும்போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்போது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் வில் லீட் டு டேமேஜ் ரிலேஷன்ஷிப். அட் ஒன் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட உங்களோட உங்களை மீறி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க, என்னால் இப்போ இதை முடியாது, என்னால் வந்து என்னால் இதை பண்ண முடியாது, ஆர் நீங்கள் என்ன ஹக் பண்ணாதீங்க, என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகும். இதுதான் என்னோட விஷயத்துலையும் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பசங்க என் கூட பேசவே இல்லை, என் கூட எதுவுமே இது பண்ணல, நானும் அவங்களோட அவ்வளோவா இது பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் அவங்களோட பேசலை. ஸோ யா, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆர் ஈவன் த பேசிக் திங் இஸ் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். இட் டசன்ட் மேட்டர் எந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு விதமான பவுண்ட்ரிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், யார்கிட்ட எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஓவர்லோடடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை சிம்பிளாகவும் பொலைட்டாகவும் சொல்லுங்கள். இப்போ என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்னா, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்தான், பட் என்னால் இப்போ அதை பண்ண முடியாது, ஐ டோன்ட் ஹேவ் த பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்டே கன்சிஸ்டன்ட். நீங்கள் ஒரு தடவை நோன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓகே பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்த தடவையும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடியாது அப்படின்னா முடியாதுன்றதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அது நிறைய டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை அக்செப்ட் பண்ணுறது தான் லாஸ்ட் திங். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, என்னடா மகேஷ் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியேடா, இதையும் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் நீங்கள் கைண்டாக சொல்கிற விதத்தில் சொல்லணும், பட் ஸ்ட்ராங்காகவும் சொல்லணும். நீங்கள் அதை டிஸ்கம்ஃபர்ட் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கைண்டாகவும் இருக்க முடியும், ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா யூ வில் பர்ஸ்ட் அவுட். ஸோ நான் எப்படி இதிலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வீக்லி ஒரு ஈவினிங் நான் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணுமோ இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமானோ அதை பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். மற்ற எல்லா ஈவினிங்ஸும் மித்த 6 ஈவினிங்ஸும் என்னோடய லேர்னிங்க்கும் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சு எப்படி பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது மெயினாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லவனாக இருக்கணும், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு தலைவர் சொன்னது இப்போ புரிஞ்சதில்ல. இதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, இதுதான் சைக்காலஜியில் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எபிசோடில் பவுண்ட்ரிஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த எபிசோடில் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்றத பற்றி பேசுவோம். அதில் என்ன பேசுவோன்னு வெயிட் பண்ணி கேளுங்க. அதுக்குள்ளே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். We are available on all podcast platforms and YouTube. Until then, this is your chill therapist signing off. Take care of your mental health. Stay safe, stay healthy. Bye bye.